ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது, அதோடய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு ஃபால் கொடுத்துருச்சு. கரெக்டாக ஒரு 50,958 வரைக்கும் மார்க்கெட் லோ வந்துட்டு திருப்பி 51,272 இப்போ மார்க்கெட் கரண்ட்லி க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் பார்க்க போனால் நமக்கு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு, ஆனால் ஓப்பன் பக்கத்தில் நியர்பை தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ஒரு பெரிய லோ க்ளோசிங் கிடையாது. எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. எதை வச்சு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ பேங்கிங் ஸ்டாக் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு ரேலியில் வந்திருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியுது. ஒரு வியூவை பார்த்தோன்னா, டைம் ஃபாலோ பார்த்தோன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஓய் எல்லா பக்கட்டும் ஒரு சேமாக தான் இருக்குது. நாளைக்கு தான் ட்ரெண்டாக ஓய் போகிற மாதிரி இருக்குது. அதோட மூவர்ஸ் பார்த்தோம்னாலும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது எல்லாமே ஒரு 9 ஸ்டாக் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் ஒரு 3 எஸ்பிஐயும், பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டு, ஐடிஎஃப்சி தான். எஸ்பிஐ சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ரேலி இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கால்குலேஷன் படி பேங்க் நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ்க்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போ நியர்பை ஸ்ட்ரைக்காக நமக்கு இருக்க போகிறது இது 52,200. 52,200ஓட என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. 52,200ஓட கால் ஆப்ஷன்ஸ் 148, புட் ஆப்ஷன்ஸ் ஒரு 130, டோட்டலாக ஒரு 278 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. இதை நம்ம சார்ட்டில் எப்படி எடுக்க போகிறோம்? இப்போ சார்ட் அதை பற்றி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். நமக்கு இமீடியட்லியாக சப்போர்ட் ஒன்றா இருக்க போகிறது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 51,070, 51,070 தான் நமக்கு சப்போர்ட் ஒன்றா தெரியுது. இது சப்போர்ட் ஒன்றா ஒர்க் பண்ணும். சப்போர்ட் 2ஆக ஒர்க் பண்ணுறது நமக்கு 50,922, 50,922. நமக்கு இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 51,348. இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் 2 51,478. ஸோ 51,500 மார்க்கெட் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரேலி கிடச்சிதுன்னா நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கல. ஒரு மாதமாகவே சாதாரணமாக தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரேலியை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகிறது 51,209. 51,209 மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது நமக்கு 51,200க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ வீக்லி ரெசிடென்சி அப்படின்னு பார்க்க போனால் இந்த வாரத்தோட லோ நமக்கு இருக்கிறது 50,369. 50,369 இந்த வீக்லியோட லோ. அதே மாதிரி இந்த வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 51,636. அதான் இந்த வீக்கோட ஹை. இப்போ ஹை பக்கத்தில் தான் மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போது கால் செல்லர் பயந்தா ஃபர்தராக ஒரு ரேலி இருக்கும், இல்லை புட் செல்லர் ப்ராஃபிட்டாக புக் பண்ணணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மேபி 52 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த கேப்பு அதுக்கு மேலே இருக்குது 52, 51, 750 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னா, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்தா ஃபர்தராக ஒரு டவுன் வந்தாலே புட் ரைடர்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபர்தராக மார்க்கெட் ரேலி போகும். மேலே போயிட்டுனாலே கால் ரைட்டர்ஸ் பயத்தில் பேனிக் ஆகிடுவாங்க. பேனிக் ஆனால்
மறுபடியும் மார்க்கெட் ஹை போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இது மாதிரி பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.